நல்லா இருக்கேன். ஒரு நிமிஷம். அம்மா, மில்கி மேனோட தம்பி பேசுறாரு. அவரை நான் எப்படிமா கூப்பிடுறது? நீ பெரியப்பானை கூப்பிடு செல்லம். ஹலோ, சொல்லுங்க பெரியப்பா. புகழ்குட்டிக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு எங்க அம்மாவை தான் ரொம்ப பிடிக்கும் பெரியப்பா. போற சரி, அப்ப நாங்க வந்தா என்ன கூட்டிட்டு போயா? சரி சரி, போலாம் போலாம் போலாம். நீங்க இங்க வாங்க. சரி. நாங்க எல்லாரும். என்ன பாட்டி? நானும் கொஞ்சம் பேசுறேன்டா. பாட்டி, உன் அலும்பல் தாங்க முடியல. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? பேசணும்னு தானடா கேட்டேன். தரேன் இரு. புகழ்குட்டி, உங்ககிட்ட ஒரு பாட்டி பேசணும்னு ஆசைப்படுறாங்க. நீங்க பேசுறீங்களா? பேசுறேன், கொடுங்க. குடு குடு. ஹலோ ஹலோ, நான் பாட்டி பேசுறேன். நான் பேரன் பேசுறேன். நீ யாருக்கு பேர? நீங்க யாருக்கு பாட்டி? நான் எல்லாருக்கும் பாட்டி. நானும் எல்லாருக்கும் பேரன். அது எப்படிப்பா எல்லாருக்கும் நீ பேரனாக முடியும்? நீங்க எப்படி எல்லாருக்கும் பாட்டி ஆனீங்களோ அதே மாதிரி தான் நான் எல்லாருக்கும் பேரன் ஆனேன். ரொம்ப அறிவா பேசுறான்ப்பா. பேசி தொலை. செல்லம், உங்க பேர் என்னப்பா? புகழ். உங்க அம்மா அப்பா பேர் என்ன? ஏன் பாட்டி, ஜாதகம் பார்க்க போறீங்களா? இல்ல, ஸ்கூல்ல அட்மிஷன் வாங்க போறேன். வேணாம் பாட்டி, நான் ஆல்ரெடி ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இல்லடா கண்ணா, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். உன்னை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன்டா. என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும்னா என்ன பத்தி மட்டும் கேளுங்க. எதுக்கு என் அம்மாவை பத்தி எல்லாம் கேக்குறீங்க? ரொம்ப தெளிவா தான் இருக்கான். நீ ரொம்ப புத்திசாலியா இருக்கியே, அதனாலதான். அப்ப இருங்க, நான் அம்மா கிட்ட கொடுக்கறேன், அவங்க கிட்டயே பேசுங்க. குடு குடு குடு. அம்மா, ஒரு பாட்டி பேசுறாங்க, உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க. யாரா இருக்கும்? அந்த கிழவியாதான் இருக்கும். அதுதான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கும். இன்னும் அது திருந்தலையா? மாமா புகழ்கிட்ட அன்பா பேசுறத பார்த்துட்டு யாரு என்னன்னு தெரிஞ்சுக்க பாக்குதா? என்ன ஆனாலும் சரி, மாமாவும் புகழும் பிரியவே கூடாது. இப்போ என்ன பண்றது? என்ன அவன் அம்மா கிட்ட குடுக்கறேன்னா இன்னும் அவன் அம்மா பேசவே இல்ல. இந்தாங்கம்மா, போனை பிடிங்கம்மா. இல்ல புகழ், நான் இப்ப யார்கிட்டயும் பேசல, நீயே பேசு. அம்மா, எனக்கு எல்லார்கிட்டயும் பேசும்போது ஆசையா இருந்துச்சுமா. ஆனா இந்த பாட்டி கிட்ட பேசும்போது மட்டும் கடுப்பா இருந்துச்சுமா. அதனாலதான் போனை உங்ககிட்ட குடுக்கறேன், நீங்களே பேசுங்கம்மா. அப்போ நீயே மில்கி மேன் கிட்ட குடுக்க சொல்ல. அம்மா, நீங்க பேசிட்டு சொல்லுங்கம்மா, அதுக்கப்புறம் நான் மில்கி மேன் கிட்ட பேசுறேன். இந்தாங்கம்மா, புடிங்கம்மா. அம்மா, பேசுங்கம்மா. ஹலோ. கொடு. பேசணும் தானே போனை கேட்டேன். அப்புறம் எதுக்கு பேசாம போனை காதுலயே வச்சிட்டு இருக்க? அந்த பையன் பேசலடா, நான் என்னடா பண்றது? அவனுக்கே உங்ககிட்ட பேச விருப்பம் இல்ல, அப்புறம் எதுக்கு நீ அவன்கிட்ட பேசணும்? ப்ரோ, இந்த நீ பேசு. ஹலோ. ஹலோ.
லைன் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏய் கிளவி, போனு கட்டானது கூட தெரியாம இவ்வளவு நேரம் போனை காதுல வச்சிட்டு இருந்திருக்க. சரியான லூசு. வா போய்ங்கிறது. உள்ள வா. சுந்தர், ம்? ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ணுடா. டைம் ஆச்சு, வா ஆஃபீஸ் போலாம். ஓகே ப்ரோ, நான் ரெடி தான், கிளம்பலாம். போலாம். வர மீனாட்சி. வரேங்க. அம்மா ஏம்மா அழுவுறீங்க? ஒன்னும் இல்லடா. ஏம்மா மில்கி மேன் திட்டிட்டாரா? சேச்சா, அவர் ரொம்ப நல்லவர். அவர் யாரையும் திட்ட மாட்டாரு. எப்படிம்மா இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? நீங்க ஏற்கனவே மில்கி மேனை மீட் பண்ணிருக்கீங்களா? சொல்லுங்கம்மா, நீங்க ஏற்கனவே மில்கி மேனை மீட் பண்ணிருக்கீங்களா? இல்ல புகழ், கெட்டவரா இருந்தா உன்னை எப்படி காப்பாத்திருக்க முடியும்? அத வச்சுதான் சொல்றேன். ஆமாம்மா, மில்கி மேன் குட் பாய்மா. ம். அம்மா, மில்கி மேன் என்கிட்ட பாய் சொல்லாமலே போனை வச்சிட்டாருமா. ஆ, அவருக்கு ஆபீஸ்ல ஏதாவது முக்கியமான ஒர்க் இருந்திருக்கும். உன்கிட்ட பேசினதுல டைம் போறதே தெரியாம இருந்திருக்கும். அதான் அவசரமா கிளம்பணும்னு போனை வச்சிருப்பாரு. ஓகேம்மா. அம்மா, என்ன புகழ்? நான் பெரியவனானதும் மில்கி மேன் மாதிரியே இருக்கணும்மா. அதுதான் புகழ், என்னோட ஆசையும். மில்கி மேனா? குடு குடு குடு. ஹலோ மில்கி மேன். அம்மா, மில்கி மேனோட தம்பி வைஃப் பேசுறாங்க. நான் உங்களை எப்படிமா கூப்பிடுறது? நீ பெரியம்மான்னு கூப்பிடு புகழ். சாப்பிட்டீங்களா பெரியம்மா? சக்தி, சக்தி, சக்தி. ஆ, வா மஹி, உட்காரு. என்ன சக்தி, ஏதோ ஒரு கனவு உலகத்துல இருக்க போல இருக்கு. இல்ல மஹி, இது கனவில்ல, நிஜம். புரியலையே. நேத்து புகழ் அவன் அப்பா, பெரியப்பா, பெரியம்மா எல்லார்கிட்டயும் பேசினா. ஏய், தட் சர்ப்ரைசிங். நல்ல விஷயம். என்ன சொன்னாங்க? எல்லாரும் பேசினாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த நினைப்பு இன்னும் என்னை விட்டு போகல. விடு சக்தி, அதான் இப்ப ஃபோன் கான்டாக்ட்ல வந்துட்டாங்கல்ல, அடிக்கடி ஃபோன் பண்ணி பேச சொல்லு. அடிக்கடி பேச சொல்றது பிரச்சனை இல்ல, நான் இங்க இருக்கிறது தெரிஞ்சாதான் பிரச்சனை. நான் இறந்துட்டேன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. அது அப்படியே இருக்கட்டும் மஹி. நான் திரும்பவும் என் மாமா வாழ்க்கைய தொந்தரவு பண்ண விரும்பல. சக்தி, நீ தேவையில்லாம கற்பனை பண்ணிட்டு இருக்கியோன்னு எனக்கு ரொம்பவே தோணுது. நீ இந்த மாதிரி விலகி இருக்கிறதுனால தான் சம்பந்தமே இல்லாத ஆளுங்க உள்ள நுழைஞ்சு கண்டிப்பா வந்து ப்ராப்ளம் பண்ணிட்டு போவானுங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். வாங்க சோனு. பூஷன் சார் உங்க ரெண்டு பேரையும் வர சொன்னாரு சக்தி மேடம். டீக்கே, வா சக்தி. ஓகே. Everybody must come in time tomorrow. சார் வந்துட்டு இருக்காங்க. எஸ் சார். சொல்லுங்க சார். சக்தி, இது உங்ககிட்ட மட்டும் சொல்ற விஷயம் இல்ல, எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய விஷயம். கைஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ். நம்ம கம்பெனிக்கு புது எம்டி வர போறாரு. அவர் பேரு ஆதித்யா யோகி.
சார் ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட எம்டி அந்த ஆதித்யா யோகியா சார்? எஸ், அவரே தான் நம்பர் 1 பிசினஸ் மேன். He is not only a businessman, he is a great gun shoot champion. ஒலிம்பிக்ஸ்ல 2 தடவை நம்ம நாட்டுக்காக கோல்டு வின் பண்ணி கொடுத்திருக்காரு. நாளையிலேருந்து நாம எல்லாரும் ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ஸ்டாஃப். அப்புறம் கைஸ், நாளைக்கே அவர் நம்ம ஆபீஸ்க்கு வராரு. அவர் நம்ம சூப்பரா வரவேற்போம். புரிஞ்சுதா? ஓகே ஓகே சார். சார் எஸ் சக்தி. என்ன சார் திடீர்னு புது எம்டி எல்லாம்? சக்தி, இதெல்லாம் கார்ப்பரேட்ல சகஜம்மா. Come on, let's work with him. ம். சக்தி, இவர் பேசுறத வச்சு பார்த்தாலும் ஓவர் பில்டப் கொடுக்குற மாதிரி இல்ல? ம். கடவுளே, நான் எப்பவுமே உங்ககிட்ட கேக்குறது ஒன்னே ஒண்ணுதான். சீக்கிரமா என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும். அவன் கல்யாணம்னாலே வேணான்னு சொல்றான். எனக்கு கூடிய சீக்கிரம் ஒரு மருமகளை கூட்டிட்டு வரணும். ஒரு பேரனும் பேத்தியும் எனக்கு வேணும். என்னோட ஆசைய நீதான்ப்பா நிறைவேற்றி வைக்கணும். माँ आओ बेटा। माँ हाँ जीते रहो बेटा। நீ சீக்கிரமா எனக்கு ஒரு நல்ல மருமகளா கூட்டிட்டு வா. क्या माता जी காலையிலே ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏண்டா இல்லாததை தானே கேட்க முடியும். நீ என்னடா அண்ணா பிசினஸ் பிசினஸ்னு சுத்திட்டு இருக்கே. இவ்ளோ பெரிய வீட்ல நான் தனியா இருக்கேன். मैं अकेले रहती हूँ इधर. எனக்கு பேச்சு துணைக்கு ஒருத்தராவது வேணாமா? பேச்சு துணைக்கு தான் உங்களுக்கு ராதா இருக்காங்களே. நான் என்ன கேக்குறேன், நீ என்ன சொல்ற? மாமா ஜி, எனக்கு பிசினஸ்ல பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ணணும். அது வரைக்கும் கல்யாண பேச்சே வேண்டான்னு நான் உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். நீங்க ஏன் அதை திரும்ப திரும்ப பேசிட்டே இருக்கீங்க? பெத்தவளுக்கு தாண்டா தெரியும். நான் உயிரோட இருக்கும் போதே என் பையனுக்கு எல்லா நல்லதையும் செஞ்சிடணும்னு ஆசைப்படுறேன். இது ஒரு தப்பா? மாமாஜி, எனக்கும் சில ஆசைகள் இருக்கு. அதை செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன். அது தப்பா? நீங்களே சொல்லுங்க. செய், யாரும் வேண்டான்னு சொன்னா? ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு செய். மாமாஜி, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. கண்டிப்பா உங்க ஆசையை நான் நிறைவேற்றுறேன். இன்னும் எத்தனை நாளைக்கு தாண்டா இதையே சொல்லிட்டு இருப்பே? மாமாஜி, நான் நினைச்சதை அச்சீவ் பண்ற வரைக்கும். கடவுளே, நீங்க தான் துணை இருக்கணும். நல்லா இருப்பா. தேங்க்யூமா. குட் மார்னிங்மா. சார் குட் மார்னிங் சார். வாங்க சந்தீப், குட் மார்னிங். சார், அம்மா என்ன ரொம்ப வருத்தமா இருக்காங்க? எங்க அம்மா எப்பவுமே அப்படிதான். சரி, அதை விடுங்க. நாளைக்கு என்ன ப்ரோக்ராம் சொல்லுங்க. சார், நாளைக்கு புதுசா வாங்கியிருக்கிற ஜீல் மார்க்கெட்டிங் ஆஃபீஸ் போகணும் சார். அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் சார். ஓ சரி, வாங்க இன்னைக்கு ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஓகே மா, வரேன். சார் காஃபி. வேண்டாம் ராதா, நான் அந்த வேலை சாப்பிட்டுக்கிறேன். வரேன். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங்.
வாங்க மீனாட்சி. ம். சிவா இந்தாங்க. தேங்க்ஸ் மீனாட்சி. நானே கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், நீங்களே கொண்டு வந்துட்டீங்க. ம் மீனாட்சி, ம்? அத்தைக்கு அடுத்து நீங்க சூப்பரா காஃபி போடுறீங்க. உங்க காஃபி சாப்பிட்டா எப்படிப்பட்ட தலைவலியா இருந்தாலும் சரியாயிடும். என்ன மீனாட்சி, ஆ? ஏதோ தயங்குறீங்க? அது ஒன்றும் இல்லையே. இல்லையே, நீங்க ஒண்ணு இல்லைன்னு சொல்றதுலயே ஏதோ ஒண்ணு இருக்குன்னு தெரியுது. என்னன்னு சொல்லுங்க. ஆ, இல்ல உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். அத எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. இதுல என்ன தயக்கம் மீனாட்சி? என்கிட்ட தானே சொல்றீங்க. என்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, தயங்காம சொல்லுங்க. நான் இது உங்ககிட்ட பேசலாமான்னு எனக்கு தெரியல. ஆனா என்னடா இவ இப்படி சொல்றாளேன்னு நீங்க நினைக்க கூடாது. அதே நேரத்துல என்னையும் நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. என்ன பில்டப்லாம் இவ்வளோ பலமா இருக்கு? அப்ப ஏதோ பெருசா சொல்ல போறீங்கன்னு நினைக்கிறேன். சரி சொல்லுங்க. ஒரு பொண்ணுக்கு குழந்தைங்கிற உறவு கூட கூட பிறந்த சகோதர மாதிரி தான். எப்படி ஒரு பொண்ணு தான் கூட பிறந்த சகோதரனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைப்பாலோ, அந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்னு நான் மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே நினைக்கிறாங்க. மீனாட்சி, முதல்ல நீங்க விஷயத்துக்கு வாங்க. சரி, நான் ஸ்ட்ரெயிட்டாவே சொல்றேன். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீங்க இப்படியே இருக்க போறீங்க? புரியல மீனாட்சி. சக்தி நம்மள விட்டுட்டு போனது நம்ம எல்லாருக்குமே வருத்தம் தான். ஆனா அதுக்காக நீங்க உங்க உங்க எதிர்காலத்தை பத்தியும் வாழ்க்கைய பத்தியும் யோசிக்காம இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன யோசிக்க சொல்றீங்க? நீங்க இப்படியே இருக்கிறது எங்க எல்லாருக்குமே ரொம்ப வருத்தமா இருக்கு. எங்களுக்கும் உங்க மேல அக்கறை இருக்கு. அதனால சக்திக்கு தான் உங்க கூட வாழ கொடுத்து வைக்கல. அவ இடத்துல வேற ஒரு பொண்ணு. மீனாட்சி, என்ன பேசுறீங்க நீங்க? இல்லங்க, நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நாங்க எல்லாருமே ஆசைப்படுறோம். மீனாட்சி, எப்படி உங்களுக்கு இப்படிலாம் நினைக்க தோணுது? இத பாருங்க, தயவு செஞ்சு என்கிட்ட இன்னொரு தடவை இதை பத்தி பேசாதீங்க. இல்ல அதுக்கு இல்ல. மீனாட்சி, உங்களுக்கு வேணா சக்தி செத்து போயிருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் சக்தி என் கூட தான் இருக்கா. அவ என் கூட தான் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கா. உங்களுக்கு வேணா இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமா கூட தெரியல மீனாட்சி. ஆனா அவன் நினைப்பு எப்பவுமே என்னை விட்டு போகாது. எந்த ஒரு நிமிஷமும் என்னால அவளை மறக்க முடியாது. ஏன்னா எனக்குள்ள அவ கலந்திருக்கா. அப்படிப்பட்ட என் சக்தியை மறந்துட்டு இன்னொருத்தி என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல. இந்த பாருங்க மீனாட்சி, சக்தி இருந்த இடத்துல நீங்க வேணும்னா வேற ஒரு பொண்ணை வச்சு பார்க்கலாம். ஆனா என்னால வாய்ப்பே இல்லை மீனாட்சி. இனிமே இந்த முயற்சியை கண்டினியூ பண்ணாதீங்க ப்ளீஸ். மாமா, நான் எப்பவும் உங்க கூட தான் இருப்பேன். நீங்க கவலைப்படாதீங்க.